2008 காலகட்டத்துல நடந்ததா சொல்றீங்க. இத்தனை ஆண்டுகள் இந்த திரைப்பட இயக்குனர் ராஜ்குமார் அமைதியா இருந்துட்டு இப்ப அதை வெளியில சொல்ல வேண்டிய தேவை என்ன? ஆமா, ராஜ்குமார் எனக்கு கூட உடனே காலையில கூப்பிட்டு பேசினார். இந்த செய்தியை சொல்லிட்டு சொன்னாரு. நான் ஒரு முறை ஏதோ பேசிட்டு இருக்க சொல்றேன், ஏதோ ஒரு கிராஃபிக் பத்தி பேச்சு வர்றப்போ இந்த மாதிரி சீமான் படம் கூட அப்படி சொல்றாங்க, தலைவரோட எடுத்ததெல்லாம் ஏதோ கிராஃபிக்னு சொல்றாங்கன்னு கூட சொன்னேன். அப்போ இவர் ஒன்றும் சொல்லிக்கல அந்த சமயத்தில். அது அநேகமாக அவர் போயிட்டு 2-3 ஆண்டுகள் கழிச்சிருக்கலாம். அதனால இப்போ அவர் ஒரு முகநூல் பதிவு ஒன்று போடுறாரு. இவர் அவரை சந்திக்கவில்லை, ஏனென்றால் படம் எடுக்கல, நான் எடுத்து அப்படின்னு சொல்லுகிறேன்னு போட்டாரு. அதை போட்ட உடனே காலையிலேயே ஒரு முக்கியமான ஒரு நடிகர் அவரை கூப்பிட்டு கேட்கிறார், ஒரு மரியாதைக்கு ஒரு நண்பர் கூப்பிட்டு கேட்கிறார், என்ன போட்டிருக்கீங்க, என்னங்க அது, அந்த போட்டோவே ஃபேக்கா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. அவர் புரிஞ்சுக்கிட்டார் உடனே. அப்போ எல்லாம் புரியுவாங்கன்னு உடனே என்ன அழைச்சார். ஏன்னா நான் சொல்லிடுறேன், அந்த போட்டோ நான் தான் பண்ணேன், அன்றைக்கு பேச்சு வந்தப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லுங்கிறதுக்கு அது ஏன் சொல்லணும், நான் தெரிய வேண்டாம்னு சொன்னதுனால பேசாமல் இருந்தேன். இப்போ அவருக்கு முக்கியமாக பெரியாரை பற்றி இப்படி பேசாமல் இருந்தால் அவர் சொல்லியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அது அப்படியே போயிருக்கும், கடந்து போயிருக்கும்.